வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் பிப்ரவரி 3ஆம் தேதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேங்க. அதை பற்றின ரிவ்யூவை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க போகிறேன். என்ன? அதாங்க லைக். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைக்ஸ் எதுக்கு அதிகமாக கேட்குறேன் அப்படின்னா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸை உண்டாக்கும். இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம மயில் வாகனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கார் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி அவர் எப்படியோ அந்த மகேஷுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிங்கை கொடுத்து எப்படியோ அவர் உண்மையை வளர்கிற மாதிரி மயில் வாகனம் வீடியோ எடுத்துட்டாரு. அதை கொண்டாந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்து இதை பாருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி இல்லை, வெறும் வீடியோ மட்டும்தான். சாமுண்டீஸ்வரி வீடியோவை பார்த்துட்டு இது என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதோட தான் அந்த மகேஷுக்கும் மாயாவுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க ரொம்ப பயந்து ஒடியாந்தாங்க. அந்த மயில் வாகனம் மட்டும் உண்மையை சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பயந்து ஒடியாந்து நிற்கிறாங்க. ஆனால் மயில் வாகனம் காமிச்ச வீடியோவில் ஆடியோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி, இன்னைக்கு எபிசோட எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி அந்த மயில் வாகனத்துக்கிட்ட, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம் வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது, வாய்ஸே காணும் அப்படின்னு. இதில் மகேஷ் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அத்தை அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, இது மாதிரி மகேஷ் இருக்காருல்ல, அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா அப்படின்னு மயில் வாகனம் சொல்ல வராரு. அப்போ டக்குன்னு மாயா நேராக மகேஷ் கிட்ட, மகேஷ் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, நம்ம ஓடி போய் அவன் உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு டக்குன்னு, மேடம் அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாருங்க. அப்போ மயில் வாகனம் மாயாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. மாயா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இவர் என்ன காரியம் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, மகேஷ் முழுசா நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன இது கோலம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, மேடம் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்க உங்கள் பெரிய மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் மகேஷை கூட்டிகிட்டு போயிட்டு எதையோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதை மகேஷுக்கு என்னன்னே தெரியாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. அதை வீடியோ எடுத்து மகேஷை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்கிறதுக்காக மயில் வாகனம் இப்படி பண்ணுறாரு. உங்கள் வீட்டு மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. மகேஷுக்கு இந்த பழக்கமே கிடையவே கிடையாது, ஆனால் இப்படியா இவர் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ளை இது, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ ராஜா கேட்குறாரு, மயில் வாகனம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், உங்கள் பெரிய மாப்பிள்ளைக்கு இவரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதான் இப்படி வாங்கி கொடுத்து இவரை கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள உங்களுக்கு தேவையானது என்ன, 3 வேளை சோறு மட்டும்தானே, அதை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு உங்களால் அமைதியாக இருக்க முடியலையா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு மயில் வாகனத்தை பேசுகிறாங்க. அப்போ நம்ம மாயா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்னமோ மகேஷை மட்டும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, இங்கே பாருமா, இந்த மாதிரி தப்பு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்க மாப்பிள்ள, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பார்த்தீங்க அப்புறம் என்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் அதை உங்கள் பக்கம் நீட்டிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, மேடம் துப்பாக்கியா வேண்டாம் அப்படின்னு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரோகிணி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, ஏங்க ஒரு நாள் கூட அசிங்கப்படாமல் இருக்கவே மாட்டிங்களா அப்படின்ட்டு ரோகிணி திட்டிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.
எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடியே சந்திரா ஒரு விஷயத்த கேட்பாங்க. இவர் இப்படி பண்ண மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் இவர் அந்த டிரைவர் கூட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவர் தான் இப்படி பண்ணியிருப்பான் போல அப்படின்னு வழக்கம் போல சந்திரா டிரைவர் பக்கம் பழிய போட, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏங்க இது நடந்ததே எனக்கு தெரியாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், இப்ப எதுக்கு நீங்க இந்த பிரச்சனையில என்னை இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இது மயில் வாகனம். அப்ப மயில் வாகனம் சொல்றாங்க, இங்க பாருங்க இதுக்கும் அந்த டிரைவருக்கும் சம்மந்தமே கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பிளான் தான் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. அப்புறமா தான் எல்லாரும் போயிட்டாங்களே. எல்லாரும் போனதோட கார்த்தி இங்கேருந்து மயில் வாகனத்தை பார்த்து, ஏங்க என்னங்க இது அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் சொல்றாரு, ஏன்பா டிரைவரு, நான் எப்படியாவது அந்த மகேஷை பத்தின உண்மைகளை அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா இந்த ஃபோன் இப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அப்படி ப்ரூஃப் பண்றதா இருந்தா தான் நான் சீக்கிரம் ப்ரூஃப் பண்ணியிருப்பேன்ன, பாத்தீங்களா இப்ப நீங்க தான் அசிங்கப்படுற மாதிரி ஆகிருச்சு, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இல்லப்பா அந்த மாயா எப்படியெல்லாம் பேசுனா, அந்த வெள்ளை பீங்கானை பத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மகேஷுக்கு இதை வாங்கி கொடுத்து அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு நினைச்சேன், அதே மாதிரி அவன் உண்மையே சொல்லிட்டான், ஆனா இந்த போன் இப்படி மக்கர் பண்ணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுல மட்டும் அந்த மகேஷோட வாய்ஸ் இருந்திருந்துச்சுன்னா இன்னரும் அந்த மகேஷ் ஒரு வழி ஆகியிருப்பான், இன்னரும் அவனை இந்த இடத்த விட்டு துரத்தி இருக்கலாம், ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அப்படி பண்றதா இருந்தா நானும் எப்போவோ இதை முயற்சி பண்ணியிருப்பேன், நான் பொறுமையா எதுக்கு தெரியுமா இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது, அதுக்காக தான் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இடையில எதுவும் பண்ணி அசிங்கப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும், சரிப்பா நான் உன்னை மீறி நடந்தது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா என்ன யோசிக்கிறாருன்னா, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு மயில் வாகனம் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறமா நம்ம ராஜாவை காமிக்கிறாங்க. நம்ம ராஜா வந்துட்டு யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப துர்கா அந்த பக்கமா போறாங்க. ராஜா நேரா துர்காவை கூப்பிட்டு இங்க வாமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஒரு துர்கா வந்ததோட ராஜா சொல்றாரு, ஏம்மா இந்த பிபி மாத்திரை மட்டும் வண்டிக்குள்ள இருக்க எடுத்துட்டு வாமா அப்படின்னு. இதை கேட்டதோட துர்காவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா காரு பக்கம் போறாங்க. அந்த கார்ல 2 பேரும் சாஞ்சி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஊருக்காரவங்க மாதிரி தான் தெரியுது. அப்ப நம்ம துர்கா போயிட்டு, ஏய் அறிவில்லையா, என்ன இப்படி கார்ல சாஞ்சிக்கிட்டு நிக்கிறீங்க, அது எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா, பட்டிக்காட்டா அப்படிங்கிறத நிரூபிக்கிறீங்களே அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க 2 பேரும் கோவப்பட்டாங்க. ஏமா சாஞ்சு நின்னதே எங்க தப்பு தான், அதுக்கு இப்படியா பட்டிக்காட்டான்னு பேசுவ அப்படின்னு. துர்கா சொல்றாங்க, ஆமா பார்க்கவே பட்டிக்காட்டா மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாத, நாங்க சாஞ்சி நின்னது தப்பு தான், அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஏய் நான் அப்படிதான் பேசுவேன், நான் யாருன்னு தெரியுமா, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு அப்படின்னு. அதுக்கு அவனுங்க கேட்குறாங்க, சாமுண்டீஸ்வரியா, யாரு சாமுண்டீஸ்வரி, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு. அந்த நேரம் அந்த பக்கமா நம்ம ராஜா நம்ம மயில் வாகனம் நடந்து வராரு. துர்கா நேரா மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க, மாமா இங்க வாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் வந்து நின்றுட்டு, என்னாச்சுமா துர்கா அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா கார்ல 2 பேரும் சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி சாஞ்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன வந்துட்டு இவனுங்க திட்டுறானுங்க, என்கிட்ட வம்பு பண்றானுங்க அப்படின்னு துர்கா சொல்றாங்க. இதை கேட்டதோட மயில் வாகனம் நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, டேய் இவ யாருன்னு தெரியுமா, என் கொழுந்தியாடா, இவளை போய் நீங்க எப்படா பேசலாம், நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு. அப்ப அவனுங்க கேக்குறாங்க, நீ யாரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி தெரியுமா, அவங்களோட மூத்த மருமகன்டா நானு அப்படின்னு. அப்ப அவனுங்க சொல்றாங்க, டேய் சாமுண்டீஸ்வரின்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன், நீயா இந்த வீட்டோட மூத்த மருமகன் சொன்னா எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. அப்ப ராஜா நினைக்கிறாரு, ஆகா, மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா தேவையில்லாம இந்த இடத்துல பூந்துட்டேன் போலயே, எவ்வளோ அடிக்க போறானுங்களோ அப்படின்னு பயப்படுறாரு மயில் வாகனம். அப்ப அந்த ரவுடிங்க கேக்குறாங்க, என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த, இப்ப பொட்டிப்பாமா பம்முற என்னடா அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் தூரத்திலேருந்து நடந்து வர மகேஷை பாக்குறாங்க. பார்த்ததோட
மயில்வாகனம் நினைக்கிறாரு, ஆகா ஆடு தானா வந்து சிக்குதே, 2 பேரும் சேர்ந்தா என் இடுப்புல கத்தியால குத்துறீங்க, இன்னைக்கு இருக்கடா உனக்கு அப்படின்ட்டு மயில்வாகன நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, டேய் இங்க பாருங்கடா, நானாச்சும் அந்த வீட்டோட ஒரு மாப்பிள்ள தான், 2வதா ஒரு மாப்பிள்ள இருக்கான் பாரு, அவன் உங்களை சும்மாவே விட மாட்டான், அவன் கையில மட்டும் நீங்க சிக்குனீங்க அவ்வளோதான் அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க கேக்குறாங்க, டேய் யார்ரா அவன், எங்கடா இருக்கான் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அந்தோ நடந்து வரான் பாருங்க, அவன் ஆளுதான் அப்படி இருக்கான், ஆனா அடி ஒண்ணு இட்டி மாதிரி விழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயில்வாகனம் நேரா மகேஷை கூப்பிடுறாங்க, மகேஷ் சின்ன மாப்பிள்ள இங்க வாங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் நேரா மயில்வாகனத்தை பார்த்து, இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான் அப்படின்ட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு மகேஷ், பாத்தியா துர்கா கிட்ட இவனுங்க வம்பளக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணுகிட்டே இவனுங்க வம்பளப்பானுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, என்ன துர்காட்ட வம்பளத்தானுங்களா அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ரத்தம் கொதிக்குதா, நாடி நரம்பெல்லாம் துடிக்குதா, இவனுங்களை விடாதீங்க, இவனுங்களை அடிச்சு காலி பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க நேரா மகேஷை பார்த்து, ஏய் நீ தான் பெரிய பிஸ்தாவா, எங்க அடி பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மகேஷ் இவனுங்களை அடிக்கிற அடியில இவனுக்கு அப்படியே பயந்து ஓடணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் நினைக்கிறாரு, ஆஹா இவன் எதுக்கு இந்த ரவுடி பைய கூட நம்மளை கோத்து விடுறான்னு தெரியலையே அப்படின்னு மகேஷ் பயப்படுறாரு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மகேஷ் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே செவ்விலே 2 விடுங்க, இவனை அப்படியே பறந்து பயந்து ஓடணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் நினைக்கிறாரு, ஆகா இவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான், இவனுங்க 2 பேரையும் பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நம்மளை வெளுத்து கட்டிடுவானுங்க போலயே அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இவன் தான் அடிப்பானா அப்படின்ட்டு மகேஷோட மூக்குலேயே பொக்குன்னு குத்த, மகேஷோட மூக்குலேருந்து ரத்தம் பொலபொலன்னு கொட்டுது. இதை பார்த்ததோட மயில்வாகனத்துக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, என்னடா அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொல்ற, மூக்குலேருந்து ரத்தம் இப்படி கொட்டுது, அவன் மட்டுக்கு நிக்கிறான் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஏன் நீங்கெல்லாம் இந்த எம்ஜிஆர் சிவாஜி படமெல்லாம் பார்த்தது இல்லையா, 3 அடி அடிச்சா மட்டும்தான் மாப்பிள்ளை திருப்பி அடிப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் நினைக்கிறாரு, ஐயோ ஏன் இப்படி என்னை கோத்து விடுற, கல்யாணம் பண்ணலான்னு வந்தா எனக்கு கருமாதி பண்ணிடுவாங்க போலயே அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க டக்குன்னு மகேஷை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதோட நேரா மயில்வாகனத்தை பார்த்து, என்ன 3 அடி அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொன்ன, அடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஏய் என்னையா, அவரு எப்படிப்பட்டவருன்னு உனக்கு தெரியாது, முடிஞ்சா இன்னொரு அடி அடிச்சு பாருங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஒரு அடியா, இப்ப அவனை அடிக்கிற அடியில எப்படி ஓடுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷை அடிக்க ஆரம்பிக்க, துர்கா நேரா மயில்வாகனத்தை பார்த்து, மாமா ஏன் மாமா அவரை மாட்டி விடுறீங்க அப்படின்னு. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, துர்கா நீ சும்மா இரு, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னா இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கித்தானே ஆகணும், நீ பொறுமையாயிரு அப்படின்னு. அதே நேரம் பார்த்து இங்க கலவரம் நடக்கிறத நம்ம கார்த்தி பாக்குறாரு. கார்த்தி வந்துட்டு, ஏய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு அங்க வராரு. கார்த்தியை பார்த்ததோட அந்த ரவுடிகளை ஷாக் ஆகி பயப்படுறாங்க. ஏன்னா ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப டக்குன்னு, டேய் இவரு அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தானே, இவன் இங்க என்னடா பண்றான் அப்படின்னு கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, சார் சும்மா கார்ல சாஞ்சிக்கிட்டு இருந்தோம் சார், இந்த பொண்ணு காரை விட்டு நவரன்னு சொல்லாம பட்டி காட்டான் அப்படி இப்படின்னு பேசுனுச்சு, அதான் சார் நாங்க கோவப்பட்டோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சரி கிளம்புங்க அப்படின்ட்டு நேரா துர்காவை பார்த்து, இங்க பாருங்க எதா இருந்தாலும் பொறுமையா சொன்னா எல்லாம் கேட்பாங்க, அதை விட்டுட்டு இப்படி தாட்டு போட்டுன்னு விழுந்தா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. துர்கா சொல்றாங்க, நான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு. நேரா மாத்திரை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அந்த மகேஷ் அடி வாங்குறதுக்கு பதிலா இவளுக்கு 2 அடி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சும்மா இருப்பா, என் இடுப்புல எப்படி கத்தியால குத்துனாளுக, இப்ப பாத்தியா அவன் மூக்குல இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா வாங்கிக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கு தான் இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு மயில்வாகனம் சொல்றாரு. அதுக்கப்புறமா நேரா கோயிலை காமிக்கிறாங்க. அங்க கருப்பசாமி இருக்காரு, அவர் சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப கருப்பசாமி வருது. வந்ததோட யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க.
அங்கே தான் நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நிற்கிறாங்க, கிராமத்து ஆட்களும் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டு அவங்களோட கவலையை சொல்கிறாங்க. ஒருத்தர் போயிட்டு இது மாதிரி எனக்கு எந்த வியாபாரம் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, நீ இரும்பு சம்மந்தமான வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு. அடுத்ததாக ஒருத்தர் வந்து நான் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், அதுலேருந்து எப்போ விடுதலை ஆவேன் அப்படின்னு. அதுக்கு சாமி சொல்கிறாரு, உனக்கு இன்னும் நேரமாகும், ஆனால் கண்டிப்பாக உண்மைதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக அவர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்து, ஐயா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன், அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு. அப்போ கருப்பசாமி சொல்கிறாரு, உன் பொண்ணோட கல்யாணம் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், ஆனால் நீ நினச்சது நடக்காது, நினைக்காதது தான் நடக்கும், ஆனால் அது உன் நல்லதுக்காக தான் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, ஐயா பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நீ நினச்சது நடக்காது, ஆனால் நடக்கிறது உன் நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லத்தோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்ட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் நேராக மாயாவை பார்த்து, ஏய் நீ இல்லை போயிடாத, அங்கே இருக்கிற அருவாள் எடுத்து போட்டுற போகிறாரு அப்படின்னு. மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாரு மகேஷ், இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அவங்க கூப்பிட்டா நீ போ அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி மகேஷ் 2 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு. ரேவதியும் நேராக அவர்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு, ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சாமி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ஆசைப்பட்டது கிடைக்காது, நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் அது உன் நல்லதுக்காக தான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரேவதிக்கு குழப்பம். அப்புறமா ரேவதி வந்து நிற்கிறாங்க. அடுத்ததா மகேஷை போச்சுல்ல, மகேஷ் அங்கேருந்து போகிறாரு. போய் உட்காந்ததோட சாமி சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ராஜா சொல்கிறாரு, ஐயா இவர் தான் எங்கள் மாப்பிள்ளை, இவருக்கு 90 போடுங்கய்யா அப்படின்னு. ஆனால் மகேஷ் சொல்கிறாரு, சாமி சொல்கிறாரு, என்னாலே இவனுக்கு 90 கொடுக்க முடியாது, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை விரட்டுறாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா அவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக நடக்காது, நீ நினச்சி பார்க்காத ஒன்று நடக்கும், ஆனால் அது உன் நல்லதுக்காக தான். இதுக்கு என்ன அர்த்தம், நீ தான் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிற, இதான் நடக்கும் பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த மகேஷ் கெட்டவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுதான் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. ஆனால் மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வேணும்னா பாரு, நீ வேணும்னா நம்பலை, ஆனால் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் உனக்கும் ரேவதிக்கும் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மயில் வாகனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல. அதோட அந்த சாமி வந்துட்டு நேராக மகேஷை பார்த்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மகேஷ் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதோட எபிசோடை வந்து செம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான், ஒரு எபிசோடுலேருந்தே நம்ம என்ன வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, இப்போ மயில் வாகனம் வந்து அவரோட ப்ரூஃபை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா இன்னரும் வந்து அந்த மாயாவும் மகேஷும் சிக்கியிருப்பாங்க. அவரோட சைடில் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. அப்போ நம்ம கார்த்தி என்ன சொன்னார், கொஞ்சம் இருங்க, நான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பொறுமை கடலினும் பெரிது, பொறுமையாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். அதுதான் நம்ம கார்த்தி வந்து அவரோட கேரக்டரில் சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொன்று என்னன்னா, மயில் வாகனம் வந்து மகேஷை பழி வாங்கியிருப்பார். எப்படின்னா, மகேஷ் மாயாவும் சேர்ந்து மயில் வாகனத்தோட இடுப்பில் கத்தியால் குத்திட்டாங்க. அதுக்கு பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் மகேஷுக்கு அடியை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கதையை பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.